செருப்பு கொடுத்துட்டு கட்டி முடித்து இன்றைக்கு மகிமையான ஒரு ஆலயம் வள்ளியூரில் இருக்குது. நாம் சில காரியத்தில் சத்தியத்தில் இல்லாட்ட நம்ம மார்க்கத்தை உயர்த்த தேவ சித்தத்தை செய்ய நாம் இப்படி செய்ய வேண்டும். அங்கே கர்த்தர் என்ன சொல்றாரு? ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அடித்தால் இடது கன்னத்தில் திருப்பி காட்டு என்றார். அப்போ இடது கைட்டு அடித்தா அதை அவமானப்படுத்துறதுக்காக அடிக்கிறது. அப்போது அந்த ஆளுக்கு வலது கன்னத்தில் அடிப்படும். ஆனால் இப்போ வலது கன்னத்திலையும் அடிக்கிறான், இடது கன்னத்திலையும் அடிக்கிறான், தலையில் அடிக்கிறான், வயிற்றில் குத்துறான், உடம்பு அடிக்கிறான். இப்போ அதுக்கு என்ன பதில்? அந்தந்த சமயம் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? நான் பாவரிக்கு செய்து சுத்திகரிப்பட்டு பரிசுத்தாவினால் நிரம்பி இருக்க வேண்டும். அந்த சமயத்தில் பரிசுத்தாவியானால் சரியாக நடத்துவார். அதுக்கு ஒரு வேத வசனத்தை காண்பிப்பார். நான் பழைய அனுபவங்களை சொல்ல முடியும். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏனென்றால் கிறிஸ்தவ வாழ்க்கை அதாவது எப்படி என்று சொல்லி நடைமுறையிலே புதிய சிலவை காட்டுகிறது. மற்றவர்கள் தேறி பேசுகிறார்கள், அதாவது அவர்கள் கை கொள்ளுகிறது இல்லை, கை கொள்ள முடியாது.